Hi students, this is E Lakshmi here. Welcome to this class. நம்ம இந்த வீடியோவில் ஜியோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் செமஸ்டரில் ஒரு தியரட்டிக்கல் பேப்பர். மைசெல்ஃப் சி லக்ஷ்மி ஹியர். ஸோ ஜியாலஜி அப்படின்னா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் which deals with the earth as a whole. So which means that நம்ம இது வந்து ஜியாலஜிங்கிறது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் என்ன படிக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எர்த்தை பற்றி ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். we are going to study about the earth as a whole. அப்படி என்ன அதில் படிக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் மென் பை ஆரிஜின் ஆஃப் தி எர்த், அதோட ஏஜ் என்ன, இன்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பேர் தான் ஜியாலஜி. ஓகே, ஆஸ் அ ஜியாலஜி இப்போ நம்ம பீயிங் அ சிவில் இன்ஜினியர்ஸ் நம்ம ஏன் ஜியாலஜி படிக்கணும்? இந்த நீங்கள் டயக்ராம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலி டனல் கன்ஸ்ட்ரக்ஷன். டு பி ஃப்ராங்க், இட்ஸ் அ டனல் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் அ டனல். இந்த டனலை உள்ளே பெனிட்ரேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்லலாம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டனல் உள்ளே தான் போகும். நிறைய மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு டனல் உள்ளே போகும்போது இருட்டாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சிவில் இன்ஜினியர் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இன் சச் கேசஸ் இந்த டனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ராக்கோட குவாலிட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராக்கோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதை பிரேக் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது இது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும், இதோட ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு ஜியாலஜிக்கல் சப்ஜெக்டோட ஒரு நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. இன் தட் கேஸ் பீயிங் அ சிவில் இன்ஜினியர் நமக்கு ஜியாலஜிக்கல் நாலேஜ் தேவைங்கிறதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்டை நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நவ் லெட் மீ கம் டு த பாயிண்ட் லைக் ஸ்கோப் ஆஃப் தி ஜியாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங். Know more about first என்ன to know more about the geological information is needed for the safe construction. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை சேஃபாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜியாலஜிக்கல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்கோப் ஆஃப் தி ஜியாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் என்னென்னா இட் எனேபிள்ஸ் தி சிவில் இன்ஜினியர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி engineering implications of certain condition should related to the area of construction which is essentially geological in nature. அதாவது என்னென்னா நம்ம ஒரு சேஃபாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ் நம்ம சில இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் போடுவோம். லைக் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்படி டிசைட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்ம நினைக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை இதில் இம்ப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இது பற்றின நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது டு ஹாவ் அ நாலேஜ் அபவுட் தி மினரல்ஸ் அண்ட் ராக்ஸ் which will be helpful for the civil engineering projects. ஒரு civil engineering projects கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா இந்த மினரல்ஸ் பற்றின நாலேஜ் எல்லாம் இருக்கணும். that's a point. to develop அடுத்தது to developed due to the interaction between civil engineering and geological process. developed due to interaction between the civil engineering and geological process. ஆக்சுவலி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங்கை விட ஒரு டேமு, பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி டனல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to sit and chat with the geologist. அவங்களோட ஓகே to construct safe, stable and economical design come construction. Finally, ஓகே, நம்ம ஒரு பில்டிங்னு சொல்கிறத விட அவுட்டோர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டேம்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டனல் ஓரியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to sit and chat with the geologist. Afterwards we can start with the project. So these are all the scope of the geology. Okay, so next slides-ல what are the main branches of geology, which means that இதெல்லாம் மெயின் branches என்னென்னு கேட்டிங்கன்னா physical geology, mineralogy, geomorphology, petrology, economic geology and historic geology. So these are all the main branches of geology which you just know about the names alone. Okay, அடுத்தது அலைட் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அலைட் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோடது தட் இஸ் engineering geology or geoscience which is comes under the allied subject. that is என்னென்ன allied subjects of the allied branches of geology பார்த்தீங்கன்னா geochemistry, geophysics, geohydrology,
and then rock mechanics. Coming to our subject, engineering geology, mining geology, geomechanics, meteorology and oceanography. Okay, next slide la நம்ம மெயினாக என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பீயிங் அ சிவில் இன்ஜினியர், ஜியாலஜி எதுக்கு நம்ம படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன் ஆர்டர் டு ஸ்டடி மோர் அபவுட் தி ஏர்த்தில் என்ன படிக்க போகிறோம், டாப் டு பாட்டம், வெளியில் இருக்கிற க்ரஸ்ட்லேருந்து உள்ளே இருக்கிற கோர் வரைக்கும் படிக்கிறதுக்கு தான் ஜியாலஜிஸ்ட்னு சொல்கிறோம், ஜியாலஜி சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஸோ மோரோவர் இந்த ஏர்த்ஸ் க்ரஸ்ட்டை வந்து எப்படியெல்லாம் டிவைட் பண்ணலாம், தட் இஸ் இன்டீரியர்ஸ் ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவோம். வாட் ஆர் த மெயின் லேயர்ஸ் ஆஃப் எர்த்துன்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் க்ரஸ்ட், இன்னர் மேண்டில் அண்ட் இன்னர் மோஸ்ட் கோர். இதுதான் இன்னர் மோஸ்ட் கோர். ஸோ 3ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 3ஆக டிவைட் பண்ணலாம். தட் இஸ் இன்னர் கோர், தட் இஸ் கோர், மேண்டில், க்ரஸ்ட். ஓகேயா? ஸோ க்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர் வி பீப்புள் ஆர் சர்வைவிங், நம்ம எல்லாருமே இருக்கிற இடத்துக்கு தான் பேர் க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திக்னஸ் ஆஃப் தி க்ரஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அரவுண்ட் 0 to 35 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். ஓகேயா? க்ரஸ்ட்டுக்கு கீழே என்ன இருக்குது, மேண்டில் இருக்குது. இந்த மேண்டில் போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் மேண்டில். திஸ் இஸ் இன்னர் மேண்டில் and this is outer mantle. ஸோ இதையும் ரெண்டாக டிவைட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு போர்ஷன்ஸும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அப்பர் மேண்டில், நான் இன்னர் அண்ட் அவுட்டர் சொன்னால அப்பர் அண்ட் லோவர் மேண்டில். அப்பர் மேண்டில் எவ்வளோ இருக்குன்னா 35 to 670 கிலோமீட்டர்ஸ். மேபி இதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் 35 to 670 கிலோமீட்டர்ஸ். இதில் இன்னர் மேண்டில், தட் இஸ் லோவர் மேண்டில்னு சொல்கிறோம்ல, அந்த லோவர் மேண்டில் என்னென்னா 670 to 2890 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னர் கோர் பார்த்தீங்களா, அந்த ரெட்டிஷாக இருக்கிறது இன்னர் சாலிட் கோரு. அதுக்கு வெளியில் கொஞ்சம் ஆரஞ்சிஷ் ரெட்டாக இருக்கிறதுக்கு பேர் அவுட்டர் கோர்னு சொல்கிறோம். அதாவது மோல்டன் மேக்மா, இந்த இதில் தான் மோல்டன் மேக்மாலாம் இருக்கும். ஸோ இன்னர் கோர் தான் வந்து அந்த ஃபுல் ரெட்டிஷாக இருக்கிறது. அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா 2890 to 5150 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். அண்ட் அவுட்டர் கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் இந்த ஆரஞ்சிஷ் ரெட் போர்ஷன் இருக்குல்ல வெளியில், அது எவ்வளோனா 5150 to 6370 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஓவராலாக என்ன எப்படி டிவைட் பண்ணலாம் ஒரு ஏர்த்தை, க்ரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர். ஸோ இன்னர் கோர் அண்ட் அவுட்டர் கோர், மேண்டில் வந்து அப்பர் மேண்டில் அண்ட் லோவர் மேண்டில். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஃபஸ்ட் நம்ம படிக்க வந்தது ஆக்சுவலி ஜியாலஜினா என்ன, ஃபுல் ஏர்த்தை பற்றி படிக்கிறோம். அடுத்தது நம்ம ஏர்த்தில் இருக்கிற ஒரு சில மெட்டீரியல்ஸ், தட் இஸ் ராக் தான் மேஜர் இல்லையா, இந்த வெதரிங்னு ஒன்று படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் வெதரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெதரிங் நீங்கள்லாம் என்ன சொல்வீங்க, வெதரிங்னா தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் தி சாயில் பார்ட்டிகல்ஸ், ராக் பார்ட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் பறக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி எரோஷன். இதுதான் எரோஷன். தட் இஸ் எரோஷன், சாரி, திஸ் இஸ் எரோஷன். எரோஷன்னா என்ன, தட் இஸ் எரோஷன் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மூவ்ஸ் செடிமெண்ட்ஸ் டவுன்ஹில் டு அனதர் பிளேஸ். அதாவது மலையில் இருக்கிற அந்த ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், எய்தர் பை மீன்ஸ் ஆஃப் தி ரெயின் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் தி விண்ட். இதுக்கு பேர் தான் எரோஷன் சொல்கிறோம். ஆனால் வெதரிங்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அதாவது ராக் அதோடைய தன்மையிலேருந்து, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேற ஒரு டிரான்சிஷனுக்கு போகிறதுக்கு பேர் தான் வெதரிங். ராக் நார்மலாக அதோட கேரக்டரோட இல்லாமல், அதோட ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி, வேற ஒரு டிரான்சிஷனுக்கு போகிறதுக்கு பேர் தான் வெதரிங். ஸோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ராக் வந்து பார்த்திங்கன்னா அதே தன்மையில் இல்லாமல் வேற ஒரு தன்மை. அது எப்படி வேற ஒரு தன்மை மாறும்னா, எஸ், there are different types of weathering. We will discuss in next slides. Okay, so weathering na enna, disintegration of rock materials just because of environmental agents is called as a weathering. Okay, now coming to the weathering. A definition of weathering. What is meant by weathering? The physical disintegration and chemical decomposition of earth materials at or near the earth's surface is called as weathering. அதாவது நாம் சிம்பிளாக சொல்லணும்னா decomposition or deterioration of earth materials அப்படின்னு தான் சொல்ல முடியும். deterioration or decomposition of earth material by any environmental exposure, we used to call it as a weathering. ஓகே, அடுத்தது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா breakdown of rocks into smaller fragments. எதனால? action
ஆஃப் ரெயின் வாட்டர் டெம்பரேச்சர்னால அண்ட் பை மீன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ரெயின் வாட்டர்னால உங்களுக்கு வந்து வெதரிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் வெதரிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் தி ஹோல் வெதரிங்னா என்ன? பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் இன்டு ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ், வி யூஸ் டு கால் இட் அஸ் அ வெதரிங். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வெதரிங்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது எப்படியெல்லாம் வெதரிங் ஆகுது, விச் மீன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங். ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான கெமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், எந்த விதமான வெளியிலேருந்து எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல், ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் த நார்மல் ராக் இஸ் பீயிங் கெட்டிங் டெட்டோரியேட்டட். அது வந்து அதோடைய தன்மையிலேருந்து வேற ஒரு தன்மைக்கு போகிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் வெதரிங். கெமிக்கல் வெதரிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சம் கெமிக்கல் சால்ட்ஸு, கெமிக்கல்ஸ்னால ஒரு ராக்கு, எனி ராக் தான், மேக்ஸிமம் ராக்ஸ் வந்து அதோட குவாலிட்டியை லூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங்னா கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பை பிகாஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னால, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால ஆர் பை சம்டைம்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்னால வர வெதரிங் தான் பயாலஜிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா இந்த டயக்ராமை நான் ஜூம் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் டு தி டயக்ராம். வாட்டர் கலெக்ட்ஸ் இன் தி ராக்னு போட்டிருக்கு. வாட்டர் கலெக்ட்ஸ் இன் தி இந்த பர்டிகுலர் இந்த ராக்கில் பாருங்கள், இந்த இடத்துல வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த குட்டி ஒரு சின்னதாக ஒரு பர்ஃபோரேஷன் இருக்குது, அந்த இடத்துல ராக்கில் வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இல்லாமல், கண்டிஷனில் இல்லாமல், சம்டைம்ஸ் இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பாருங்கள், வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃபோர்ஸிங் தி கிராக் டு வைடன். ஸோ இங்கே இருக்கிற வாட்டர் என்ன ஆகுது, அது வந்து ஃப்ரீஸ் ஆகி அதோட ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா இந்த ராக்ஸில் இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த கிராக்ஸை இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணும். தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் ஃப்ரீசிங். அடுத்தது என்னது, ஐஸ் தாஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் வாட்டர் கெட்ஸ் டீப்பர் அண்ட் கிராக்ஸ் அகெயின். அதாவது இங்கே கிராக்கை கொஞ்சம் இனிஷியேட் பண்ணும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே கிராக்கை கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த கிராக்ஸை கொஞ்சம் பெருசாக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எது, இந்த ஃப்ரீஸ் ஆகிருக்கிற இந்த வாட்டரு ஃபஸ்ட்டு கிராக்கை இனிஷியேட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த கிராக்கையே இனிஷியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த ராக் என்ன ஆகிடுது, ரெண்டாக உடஞ்சிடுது, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ரோசன் வாட்டர் மேக்ஸ் தி ராக் இன்டு பிரேக் இன்டு 2 பார்ட்ஸ். நல்லா பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். ஓகே, ஓகே. ஸோ டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் ராக்ஸ் வித்தவுட் சேஞ்ச் இன் கம்போசிஷன். இதில் எந்த விதமான கம்போசிஷன் சேஞ்சஸும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ராக்கு டிஸ்இன்டெக்ரேஷன் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். அது எதனால், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ராஸ்ட். ஸோ இதை ஃப்ரீஸ் ஆகுதுன்னா அதோட டெம்பரேச்சர் வேரி ஆகும், ப்ரெஷர் வேரி ஆகும். ஸோ இதனால் நடக்கிற வெதரிங்க்கு பேர் தான் ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்தது, வெதரிங் யூஸ்வலி அக்கர்ஸ் வென் வாட்டர் ஃப்ளோஸ் ஓவர் அ ராக் for a prolonged period of time. Also, it usually occurs in the area where repeatedly freeze and thaw. இங்கே சொன்னா இல்லையா, ரிப்பீட்டடாக ஃப்ரீஸ் அண்ட் த்ரா ஆக்ஷன் இருக்கிற இடத்துல ஃபிசிக்கல் வெதரிங் நிறைய நடக்கும். அப்படி இல்லைன்னா எங்கெல்லாம் வாட்டர் ஃப்ளோ ஆன் அ ராக் ஃபார் அ ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம், இது எங்கே யோசிச்சிங்கன்னா யூஸ்வலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம குற்றாலம் அந்த மாதிரி ஒகேனக்கல் அந்த மாதிரி ஏரியாஸில் எப்போவுமே வாட்டர் ஃபால்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நிறைய ஃபிசிக்கல் வெதரிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா குளிக்கும் போது நம்மளே சில மண்ணெல்லாம், சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம தலையில் வர்றதை வி வுட் ஃபீல் இல்லை. ஸோ அதெல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் வெதரிங்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஜென்ரலி இந்த மவுண்டைன் ரீஜன்ஸ், இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாட்டர் ஃபால்ஸ்லலாம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் வெதரிங் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஹாட் டெசர்ட்டில் கூட நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கள் ஹாட் டெசர்ட்டில், அப்புறம் எங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸ் இருக்கும், அந்த இடத்துலலாம் ஃபிசிக்கல் வெதரிங் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா நம்ம வீடுங்கள்லேயே நிறைய அந்த ஸ்டார் கேசஸில், நம்ம காலேஜில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில பில்டிங்ஸ்லலாம் செடி முளைச்சிருக்கும் அண்ட் நல்லா ட்ரீ வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே இட்ஸ் கால்ட் ஆஃப் இட் இஸ் கால்ட் அஸ் வெதரிங்னு சொல்லிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்,
Chemical weathering. It is a process of alteration of rock crust by chemical decomposition due to atmospheric gases and moisture content. அதாவது என்னன்னா ஒரு மலையெல்லாம் இருக்கிற ஒரு ஏரியாவில் கெமிக்கல் வெதரிங் நடக்குதுன்னா எதன் மூலமாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் என்விரான்மெண்ட்டில் இருக்க கேஸஸ் மூலமாக நடக்கும். இல்லைன்னா ரெயின் வாட்டர். அது எப்படி ரெயின் வாட்டர் மூலமாக கெமிக்கல் வெதரிங் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இஃப் தெர் இஸ் அ மவுண்டைன், ஒரு மவுண்டைன் இருக்குது, அந்த மவுண்டைனில் மழை பெய்யுது, கண்டினியூஸாக ரெய்னிங் இருக்கும்போது நம்ம என்விரான்மெண்ட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பாய்ஸ்னஸ் கேஸஸ் சரௌண்டிங்கில் எப்போவுமே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கும். டியூரிங் ரெய்னி சீசன் அப்போது அந்த மழை என்ன பண்ணிட்டோம்னா அங்கே இருக்கிற ரெயின் வாட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகும். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை சம்டைம்ஸ் பீப்புள் கால்ட் அஸ் அ ஆசிட் ரெயின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னென்னா த ரெயின் விச் கண்டைன்ஸ் சம் ஆசிட்ஸ் that will deteriorate the structures. அதாவது நம்மளே மழையில் போகிறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் நல்ல ஃபாஸ்ட்டாக நமக்கு முகத்தில் அடிக்கும் போது நமக்கே தெரியும் நல்ல ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ராக்ஸில் இருக்கிற சில குட்டி குட்டி மினரல்ஸ், குட்டி ஃபைன் மினரல்ஸ் எல்லாம் அந்த ஆசிட் ரெயின்னால் டெட்டோரியரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டீகம்போசிஷன் ஆகும், ஒரு மினரல்லேருந்து இன்னொரு மினரலாக மாறும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டில் இந்த இரும்பு பொருட்கள்லாம் மழையில் போட்டோன்னா அது என்ன ஆகும், அடுத்த நாள் அது ரஸ்டிங், அதாவது துருப்பிடிக்க ஆரம்பிச்சது இல்லையா. தட் இஸ் ஆல்சோ அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ கெமிக்கல் வெதரிங். ஓகே, ஸோ அடுத்தது அட்மாஸ்பரிக் கேஸஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது எல்லாமே கேஸஸ் விச் ஆல்சோ என்ஹான்ஸ் தி வெதரிங் ப்ராசஸ். சம்டைம்ஸ் மைக்ரோப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரூட் மெட்டபாலிசம் ஆசிட்ஸ் ஆல்சோ என்ஹான்சஸ் தி சேம். இதை வந்து பிக்சர்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் வெதரிங் சேஞ்சஸ் த ராக் கம்போசிஷன் when the mineral interacts with the water which occurs faster at the higher temperature. அதாவது இப்போ மழை பெய்யுது, ஒரு இரும்பு பொருட்கள் வெளியில் இருக்குது, கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்தால் தெரியாது. ஒரு நாள் மழை பெஞ்சு அடுத்த நாள் நல்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தி, நல்ல வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா உடனே அது ரஸ்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா த கெமிக்கல் வெதரிங் விச் அக்கர்ஸ் ஃபாஸ்டர் அட் தி ஹையர் டெம்பரேச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே types of chemical weathering, that is solution, hydrolysis and oxidation. Solution, hydrolysis and oxidation. Solution அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா chemical weathering takes place by means of a solution method. அதாவது rock salt, அதாவது rocks such as gypsum, calcite, rock salt are soluble in pure waterன்னு சொல்கிறோம். The limestone which is soluble effectively in carbonated water but not soluble in normal water. limestone பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் கரையாது, ஆனால் அதுவே வாட்டர் வித் கார்பன் டை ஆக்சைடுனா ஈஸியாக கரையும். பட் இனிஷியலாக கரையாது. ஃபஸ்ட்டு வந்து அதில் குட்டி குட்டி கிராக்ஸ், பிட்டுன்னா குட்டி குட்டி ஓட்டைகள் அதில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா போர்ஸ், நிறைய போர்ஸ் வந்து அதுக்கப்புறமா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்கும், அதுக்கப்புறமா தான் கரையும். திஸ் இஸ் கால்ட் கார்போனேட்டட் வாட்டர் which makes a chemical weathering. Okay, and then rocks such as gypsum, calcite and rock salts are soluble in pure water. நம்ம ராக் சால்ட் படிச்சிருப்போம், லைக் பார்த்துருப்போம். லைக் நம்ம இப்போது அந்த இந்துப்பு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டு தான். இந்த ஜிப்சம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்டை மேனுஃபேக்சரிங்கில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு நார்மல் வாட்டரில் கரையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நார்மல் when these rocks when it is exposed to the waterனா அது என்ன ஆகிடுது, அது வந்து சொல்யூஷன், அதில் சால்யூபிள் ஆகிடுது. அதுதான் சொல்யூஷன் மெத்தடில் கெமிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்ராலிசிஸ், அதாவது த வெதரிங் விச் டேக்ஸ் பிளேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தி வாட்டர்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹைட்ராலிசிஸ். அடுத்தது வாட்டர் டிசால்வ்ஸ் தி மினரல் present in the rock. The water which dissolves the mineral present in the rock and products new and produce the new compounds is called as a hydrology. அதாவது என்னென்னா ஹைட்ராலிசிஸ், அதாவது என்னென்னா வாட்டர் என்ன பண்ணுன்னா சில மினரல்ஸை அதில் இருக்கிற அந்த ராக்ஸில் இருக்கிற மினரல்ஸை கரைக்கக்கூடிய அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைட்ராலிசிஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்
feldspar crystal is present in the granite is being hydrated by the chemical weathering forms a clay mineral. அதாவது கிரனைட்டுன்னு ஒரு ராக் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் ஃபெல்ஸ்பேருங்கிறது ஒரு சின்ன மினரல், a combination of different minerals to form a granite. அதில் இருக்கிற ஃபெல்ஸ்பேரு வாட்டர்னால் கரைக்க முடியும், அது கிளே கண்டென்ட்டாக ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த ராக் என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும், தட் இஸ் டெட்டோரியரேட் ஆகிடும், அது டீகம்போஸ் ஆகிடும், இல்லைனா உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் ஹைட்ராலிசிஸ். அடுத்தது ஆக்சிடேஷன்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன்னா என்னன்னு தெரியும், பை மீன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் அ ரியாக்டிவ் எலிமெண்ட், ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். இட்ஸ் அ வெரி குட் ரியாக்டிவ் எலிமெண்ட் விச் நார்மலி ரியாக்ட் வித் தி ராக்ஸ். ஓகே, iron bearing minerals are the most prone to this type of weathering and creates rust formation easily breakன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னாலே ஏற்கனவே அந்த இரும்பு பொருட்கள்லாம் when it is exposed to the atmosphere, அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜன் ஈஸியாக பட்டு அது துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி when oxygen combines with iron, the reddish iron oxide hematite is formed சொல்கிறோம். அதாவது இது நம்ம அயன் மெட்டீரியல், இது Fe+ங்கிறது ப்ளஸ் இது ஆக்சிஜனோட சேரும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு புதுசான ஒரு மெட்டீரியல் கொடுக்குது, தட் இஸ் கால்டு அயன் ஆக்சைடு, தட் இஸ் ஹெமடைட் இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க, Fe2O3. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாச்சு நீங்கள் நல்லா பாருங்கள், விச் ஹாஸ் பீன் டேமேஜ்டு பை ஆசிட் ரெயின். ஸோ இந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் சரியாக கிளியராக தெரில, அது எல்லாமே ஆசிட் ரெயின்னால் உங்களுக்கு வந்து அது அரிச்சு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ வெதரிங். ஓகே, இதுனாது கெமிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ராக் தான் இது, ஆனால் அந்த இரும்பு துரு பிடிச்சி போனால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த இடத்துல என்ன நடக்குது. வென் அயன் ரிச் மினரல் oxidize, they produce the familiar red color found in rust. இந்த ராக்ஸ் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ chemical weathering just because of this rock when it is exposed to the atmosphere, especially to the oxygen. Okay, so அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது the third, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஃபிசிக்கல் வெதரிங்னு சொன்னோம், கெமிக்கல் வெதரிங்னு சொன்னோம். அடுத்தது பயாலஜிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங்னா எதனால், பை மீன்ஸ் ஆஃப் அ பிளான்ட், animals and some microbes. Okay, so this type of weathering is a natural phenomenon or a disintegration process that occurs on rocks due to living organisms. அதாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதே டிஸ்இன்டெக்ரேஷன் தான் ப்ராசஸ் நடக்குது, ராக்ஸோட டிஸ்இன்டெக்ரேஷன் ப்ராசஸ். அந்த ராக்ஸு வில் கெட் டெட்டோரியரேட்டட்னு அர்த்தம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்ஸ்னால, அனிமல்ஸ்னால அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால. அடுத்தது பை மீன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்னாலையும் சில ஆசிட்ஸை அதை ரிலீஸ் பண்ணுது. பிளான்ட்ஸ் வந்து சில ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த தட் இஸ் ஆசிட் ஃபார்மிங் கெமிக்கல் காசஸ் வெதரிங் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் தி பிரேக் டவுன் ஆஃப் தி ராக்ஸ். நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நிறைய பிக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பிக்கில் நீங்கள் பார்க்கலாம் ஃபிசிக்கல் weathering by means of a plants என்னன்னுட்டு. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் விச் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் வெதரிங், அதுவும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பிக்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் பயாலஜிக்கல் வெதரிங். இந்த 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 பிக்சரை பாருங்கள், இங்கே ஒரு குட்டியாக வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயுமே ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. இதோட ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பில்டிங்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுச்சு. அந்த ரூட்ஸ் என்ன பண்ணிடும், யூஸ்வலாக நம்ம வீடுங்கள்லே பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை மரம்லாம் காம்பவுண்டு வாலெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டோன்னா அதோடைய ரூட்ஸ் என்ன பண்ணிவிடுமா, அந்த காம்பவுண்டு வாலை அதை அந்த கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிடும் வீடுங்களில். அதனால் மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் ஃப்ரண்ட்டில் வீட்டில் மரம்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. தட் இஸ் கால்ட் அஸ் அ பயாலஜிக்கல் வெதரிங் அண்ட் திஸ் பை மீன்ஸ் ஆஃப் அ பிளான்ட்ஸ்னால. இந்த பிக் பாருங்கள், இந்த இடத்துல ரூட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ் என்லார்ஜஸ் தி கிராக்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் இன் ராக்ஸ். இந்த ரூட்ஸ் அந்த இருக்குல்லையே அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அடியில் உள்ள பில்டிங்கோட கிராக்கை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும். அந்த கிராக்கோட திக்னஸை போக போக இன்க்ரீஸ் பண்ணி அது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த ராக்கை பிரேக் பண்ணவும் செய்யும். அதுதான் வந்து பயாலஜிக்கல் வெதரிங் பை மீன்ஸ் ஆஃப் அ பிளான்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த போர்ஷன்ஸ், இந்த பிக்கு. ஓகே, ஃபஸ்ட் என்ன அது, ரூட்ஸ் என்டர் அ ஸ்மால் கிராக் இன் ராக். ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ஸ்மால் கிராக்கை க்ரியேட் பண்ணும். அடுத்தது
அந்த கிராக்கை இனிஷியேட் பண்ணிடும் கொஞ்சம் பெருசாக. அதே ராக்கை அதுக்கப்புறமா அந்த ரூட் என்ன பண்ணும், அதே ராக்கை பிரேக் பண்ணி ஒரு டெட்டோரியேஷன் க்ரியேட் பண்ணிடும். இதுதான் பயாலஜிக்கல் வெதரிங்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பயாலஜிக்கல் வெதரிங் பை மீன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எலி அதே ராக்கில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி உள்ளே போயிட்டு வருது. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அந்த ராக்கு அதனுடைய குவாலிட்டியை லூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுன்னா, அந்த ராக்கு மேலே இருக்கிற அதை எடுத்துகிட்டு அது உள்ளே ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி போயிட்டு வருது இல்லையா, போயிட்டு வெளியில் வரும்போது அது என்ன பண்ணுன்னா, அங்கே உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் புது விதமான தட் இஸ் நியூ மெட்டீரியல்ஸை அந்த ஹோல்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வரும். ஸோ அது என்ன ஆகுன்னா, இன்டர்ன் அந்த மெட்டீரியல்ஸ் வெளியில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஷர் ஆகும்போது இதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் லூஸ் பண்ணுறதுக்கு, அதோட குவாலிட்டி இன்னும் போகிறதுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரீசனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி பயாலஜிக்கல் வெதரிங் பை மீன்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த பாறைங்க மேலே இருக்கிற அந்த பூசணம் பூத்துன்னு சொல்லுவோம்ல, பாசி படிஞ்சிருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அன் அல்கே விச் டெட்டோரேட்ஸ். அதாவது இதெல்லாம் என்ன பண்ணுது, அதனுடைய அந்த அந்த குவாலிட்டியை வீணாக்கிடுது, அந்த ராக்கோட குவாலிட்டியை ப்ராப்பர்ட்டிஸை வேஸ்ட் பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பயாலஜிக்கல் வெதரிங் பை மீன்ஸ் ஆஃப் அ அல்கே. அடுத்தது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. பொரோயிங் அனிமல்ஸ் தட் இஸ் போரோ க்ரியேட் பண்ணுதில்ல, ஒரு பொந்து மாதிரி க்ரியேட் பண்ணுதில்ல, பிரிங்ஸ் ஃப்ரெஷ் மெட்டீரியல் டு தி சர்ஃபேஸ் வேரஸ் இட் வில் பி மோர் குவிக்லி வெதர்டு. அதாவது இந்த ராக் சர்ஃபேஸ் மேலேருந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது உள்ளே இருக்கிற மணல், அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பர்டிகுலர் மினரல்ஸ் இன்னும் ஈஸியாக வெதர் ஆகிடுது, ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகி வீணாகிடுதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். நீங்கள் பாருங்கள், அதை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். புரியலன்னா எனக்கு இந்த கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது நான் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணுவேன். எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே.